நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நண்பர்களே. மேலும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு வீடியோவில் இருக்கிற குறைகளை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் கூறுற குறைகள் தான் என்னுடைய வளர்ச்சிக்கு முழு ஊன்றுகோலாக அமையும். வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருகிற ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படிங்கிறதையும், அந்த மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், மேலும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் என்னென்னைக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆவணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் 5வது மாதமாக வருதுங்க. அதாவது மாதத்தில் எப்படி 12 மாதம் இருக்கோ அதே மாதிரி ராசியிலையும் 12 ராசிகள் இருக்குங்க. சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயரக்கூடிய அந்த காலந்தாங்க ஒரு மாதம் அப்படிங்கிறோம். சூரிய பகவான் கடக ராசியில் இருந்து வருகிற ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை சிம்ம ராசிக்கு வராருங்க. சிம்ம ராசியில் பயணிக்கக்கூடிய காலமான 31 நாள் 2 நொடி 10 வினாடியை தாங்க நம்ம ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு உகந்த மாதமோ அதே மாதிரி தாங்க ஆவணி மாதமும் உலக உயிர்கள் அனைத்தையும் உடனிருந்து காக்கக்கூடிய ஈசனுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படுதுங்க. இந்த மாதத்தில் சிவபெருமானை மனசார வணங்கணும் அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகரும் கிருஷ்ணரும் பூமியில் அவதரித்த இந்த மாதம்தாங்க ஆவணி மாதம். அதனாலேயே இந்த மாதம் தனி ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் 12 மாதங்களில் ஒரு தனி சிறப்பு கொண்ட ஒரு சிங்க அம்சம் கொண்ட ஒரு மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பார்க்கப்படுதுங்க. மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஆவணி 1ஆம் தேதி சனி பிரதோஷம் வருதுங்க. ஆகஸ்ட் 22 ஆவணி 6 வியாழக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. ஆகஸ்ட் 26 ஆவணி 10 திங்கட்கிழமை கிருஷ்ணர் அவதரித்த கிருஷ்ணர் ஜெயந்தி. செப்டம்பர் 7 ஆவணி 22 சனிக்கிழமை விநாயகர் அவதரித்த விநாயகர் சதுர்த்தி. செப்டம்பர் 15 ஆவணி 30 ஞாயிற்றுக்கிழமை கேரளா பண்டிகையான ஓணம் பண்டிகை. செப்டம்பர் 16 ஆவணி 31 திங்கட்கிழமை முஸ்லீம்கள் பண்டிகையான மிலடி நபி. செப்டம்பர் 9 ஆவணி 24 முருகனுக்கு உகந்த சஷ்டிங்க. மேலும் ஆகஸ்ட் 19 ஆவணி 3ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி வருது. செப்டம்பர் 2 ஆவணி 17 திங்கட்கிழமை அமாவாசை வருதுங்க. இது இந்த மாதத்துக்குரிய பண்டிகை நாளுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் என்னன்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆகஸ்ட் 30 ஆவணி 14 வெள்ளிக்கிழமை வருதுங்க. செப்டம்பர் 8 ஆவணி 23 ஞாயிற்றுக்கிழமை. செப்டம்பர் 15 ஆவணி 30 ஞாயிற்றுக்கிழமை. செப்டம்பர் 16 ஆவணி 31 திங்கட்கிழமை. இந்த 4 நாட்களும் சுப முகூர்த்த நாட்களாக இந்த மாதத்தில் வருதுங்க. ஆகவே சிவபெருமானுக்கு உகந்த இந்த ஆவணி மாதத்தில் சிவபெருமானை வணங்கி எல்லாருக்கும் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.